கோயம்புத்தூர் நம்ம புரோக்கர் சங்கர் சார் சவுக்கு சங்கர் பார்த்தோன்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு சமீபத்தில். அந்த வீடியோவில் பார்த்தோன்னா சென்று வா மகனே அப்படின்னு வீடியோ பதிவு. சமீபத்தில் தன்னோட பையன் வந்து தற்கொலை செய்து கொண்டான், இறந்துட்டான். அதுக்காக வருத்தமா இவர் வந்து சென்று வா மகனே தோற்றம் மறைவின்னு சொல்லி போட்டிருக்கப்பல, இல்ல சென்று வா மகனே அப்படின்னு பதிவு போட தெரிஞ்ச உனக்கு இறந்த மகனை போய் பார்க்கணும்னு உனக்குலாம் தோணாதாடா? அப்படி என்னடா உனக்கு வீடியோ? சார், ஒரு மிகப்பெரிய துயரத்தை இன்னைக்கு எதிர்கொண்டிருக்கோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் போடாமல் தவிர்த்திருந்திருக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதற்கான தேவை என்ன இருக்கு? எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் இந்த உலகத்தின் இயக்கம் யாருக்காகவும் நிற்கப் போவதில்லை. ஒரு நாள் 2 நாள் விடுமுறை விடுவதற்கே நமது நேயர்கள் எந்த அளவுக்கு நம்மளை மிஸ் பண்ணுறாங்கன்றத கமெண்ட்டுகளில் சொல்கிறார்கள். யார் போட சொன்னா? என்ன அஜெண்டா? நீ கண்டென்ட் எடுத்து வச்சிருக்க மாமா? எடுத்து வச்சிருக்கியாப்பா? எல்லாமே எடுத்து இதை நாளைக்கு பேசுனா வியூஸ் போகுமா? எக்ஸ்பைரின்னு என்ன சொல்ல மாட்டாங்களா? இல்ல குழந்தைய விட உங்களுக்கு வீடியோ முக்கியமா? அது ஒரு காரணம் சொல்றேன். இல்ல என்னோட கடமை தான் முக்கியம், கண்ணின் தான் முக்கியம். எனக்காக மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. என்னோட வீடியோ வரலாம் சூசைட் பண்ணிப்பாங்க. தவிர்க்க முடியல. எப்பயாவது எங்களுக்கும் பிரேக் கொடுங்க. 2 நாள் தான் எடுக்கிறோம். இல்ல எங்களோட பிரேக்ல சார் தான் லீவ் எடுத்தாரு. எங்களை மட்டும் போட்டு கொடுப்பீங்கல்ல. என் பையன் போனா என்னங்க, என் பொண்டாட்டி போனா என்னங்க, இன்னொன்னு பெத்துக்கலாம், இன்னொன்னு கட்டிக்கலாம். ஆனா ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் ஒரு காரணம். உங்களுக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லையா? என் வீட்டுக்குள்ள கக்கூஸ் தண்ணியை ஊத்தும் போது நான் வீடியோ போட்டவையா? புரியுதா? சாதாரண ஆள் நானு. அதாவது தன்னோட பையன் இறந்துட்டான்னு சொல்லி ஊர்ல இருந்து போன் வருது. போன் எடுத்தா அந்த வீட்டுல அந்த அக்கா வந்து போன் எடுக்கிறாங்க. யாரு? அந்த மாலதியா அவங்க. அந்த அக்கா போன் எடுத்து அவரு பிஸியாக உள்ளார், இப்போது பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எத்த குழந்தைங்க கடைசியா மூஞ்சிய கூட பார்க்க வர வக்கில்ல போனை பண்ணா போனை பக்கத்துல ஒருத்தர் எடுத்து பிஸியா இருக்காருன்னு சொல்ற. இவனுக்கு ஆறுதல் வேற வளைச்சு பல பேர் ஆறுதல் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பையன் இறந்துட்டாங்க, இருந்தா என்னங்க அவர் பிஸியாக உள்ளார் அப்படின்னு இந்த அக்கா சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவரு வீடியோ பதிவுல தோற்றம் மறைவு ஆழ்ந்த இரங்கல் சென்றவ மகனே அப்படின்னு போடுற. 10 பைசா கையில காசு இல்லாம வாடகை கொடுக்க முடியாம பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம வேலைக்கு போய்கிட்டு தன்னோட உடம்பு பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு நிலவு எவ்வளவு போராடினாங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே நிலவு ஒரு பதிவு போட்டாங்க, மாசம் 3000 ரூபாய் என்னால கொடுக்க முடியாது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன சமயத்துலதான் மாலதிக்கு டி நகர்ல 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தான் சவுக்கு சங்கர். நிலவு பதிவு போட்டுருக்காங்க. எடுத்து நிலவோட முகநூல் பக்கத்தை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்கன்னு 10 பைசா கொடுத்ததுல காசு பணம்லாம் செகண்டரிங்க. அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. உண்மையான பையன் மீது பாசம் பண்ணவனா இருந்தா, ஒரு அப்பனா இருந்தா போய் பார்த்துருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு அந்த கமெண்ட்ல இவங்க பேசுன வீடியோல கமெண்ட்ல பார்த்தோன்னா அசியசமா திட்டி போட்டிருக்காங்க. பச்சை அதாவது சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ற ஒரு ஆளே வந்து போட்டிருக்கான். என்னதான் சவுக்கு சங்கர் இன்னைக்கு நீங்க வீடியோ போடுறது பலா உங்க பையனை நீங்க போய் பார்த்துருக்கலாம். ஆனா பையனை பார்க்க போயிருந்தா செருப்பை கழட்டி எடுத்திருப்பாங்க. என்ன காரணம்னா கட்டண மனைவி வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அடிச்சு சண்டையில வீட்டை விட்டு விரட்டி அடிச்ச ஒரு ஆள் தான் இவரு. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இதே பெரிய போராளி மாரியே வந்து வீடியோ போட போல. ஆனா அந்த அளவுக்கு யோகியமான ஆள்லாம் கிடையாது. முதல்ல பார்த்தோன்னா பிஜேபி வாங்கிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸும் சவுக்கும் சேர்ந்து பேசுவாங்க வீடியோ. அதாவது என்னங்க பிஜேபி பயம் கொளுத்துறீங்க? பிஜேபி வந்தாதான் என்ன, நாங்க பாத்துக்கிறோம். பிஜேபி என்னங்க குறை? அந்த பிஜேபி வந்து நாட்டை ஆளட்டுமே, என்ன பிரச்சனை அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போயிட்டு பிஜேபியோட நோக்கமே கொள்கையே டிஎம்கே உள்ள பணத்தை வந்து கையகப்படுத்தாங்க. டிஎம் கூட பண்ணனா இப்படி 2 லட்சம் கோடி இருக்குங்க. அந்த 2 லட்சம் கோடி பணத்தை டிஎம்கே சேர்த்து வச்ச பணத்தை அது எப்படின்னா வாங்கிடணும் பிடிங்கணும் தான் பிஜேபி துடிக்குதுங்க. அதனால பிஜேபி வந்தானா விஜய் வந்தானே யார் மூலமாவது அந்த பணத்தை பிடிங்கணும். ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சமான வெக்கம் மான சூடு சொல்லணும் இல்லையா? பிஜேபி கூட கூட்டணி வச்ச எந்த ஒரு ஃப்ராடு பயணம் தான் கூட பார்த்தோன்னா சேர்த்துக்கும். வந்து பணத்தெல்லாம் பிடிங்காது. வரலாறு இருக்குல்ல, மாநில முதலமைச்சர்லாம் பார்த்தோன்னா இடி ரைடு விட்டு மிரட்டி அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க மேல இடி கேஸே இல்லை, சும்மா ஊழல் கிடையாது அப்படின்னு சொல்லி டெய்லி நீ பாக்குறல. அப்ப நாளைக்கே வந்து டிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணி வச்சா நான் அப்படி பிடிங்கிடுவாங்களா? முதல்ல அவங்க கூட பிடுங்கிறதுக்கான வந்து ஆதாரம் இருக்கா? டிஎம்கே வந்து ஊழல் பண்ணிடுச்சுன்னா ஆதாரம் இருக்கா? கோர்ட்ல கேஸ் போடு, சந்திப்பாங்க வழக்கு. ஆதாரப்பூர்வமா அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல. அப்ப என்ன காரணம்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு வருது. பார்த்தோன்னா டிஎம்கே பார்த்தோன்னா அது ஒரு ஊழல் கட்சி. இவர் வந்து யோகியமான ஆளு. பிஜேபி கிட்ட போயிட்டு ஒரு எச்சத்தனமா பேசுறதுக்காக தமிழக மக்களே வந்து திசை திருப்புறதுக்காக பிஜேபி கிட்ட காசு வாங்க பசங்க தான் நினைக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் ஓனரு சவுக்கு
பெங்களூரு ஹோட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு 16 கோடி கிட்ட பேரம் பேசி வாங்கணும் நினைக்கலாம். ஒரு வீடியோக்கு நான் வந்து இந்த மாதிரி போடுறேன், இத்தனை ஷார்ட்ஸ் போடுறேன், ஒன்லி வந்து டிஎம்க்கு தான் டார்கெட் அடிக்கிறேன், அடிச்சா ஆட்சி கலைக்கிறேன் அப்படின்னு பேசி காசு வாங்கின பசங்க தான் நினைக்கலாம். நீங்களாம் யோகி மாட்டா நீங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம் கிட்ட போய் இவர் தான் வந்து ஏடிஎம் கூட ஐடிவிங்க. அவர் தான் இவர் வந்து ஏடிஎம் கிட்ட அங்க ஒரு அமௌண்ட் ஒரு வாங்கிட்டு அங்க ஒரு காசு வாங்கிட்டு அந்த காசு மூலமா 4 வீடு வாங்கிட்டு ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ணிட்டு இப்படிலாம் எச்ச வேலை பார்த்த பசங்க தானே நீங்களா? ஒரு அல்ப காசுக்காக கொள்கையை மறந்து கோட்பாடை மறந்து எவனுக்கே நான் வந்து சப்போர்ட் பண்றேன்டா அப்படி மாரி பண்ண பசங்க நினைக்கலாம். கேட்டா நான் வந்து அம்பேத்கரை ஃபாலோ பண்றேன், பெரியாரை ஃபாலோ பண்றேன், மார்க்ஸ் தத்துவத்தை ஃபாலோ பண்றேன்றது. ஆனா பார்த்தோன்னா செயல்பாட்டில் அந்த மாதிரி ஒரு மசனும் கிடையாது. கண்மூடித்தனமா பார்த்தோன்னா காசு வாங்குறது. அதாவது சவுக்கு சங்கரி வந்து நீலாம் வந்து பார்த்தோன்னா ஊழலை பத்தி பேசவே கூடாது. ஸ்ரீமதி வழக்குல விசிக தலைவரே வந்து கேட்டாரு மேடையில, ஏன்டா சவுக்கு பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிக்காம அல்பத்தனமா வந்து அந்த ஸ்கூல்ல காசு வாங்கிட்டு அந்த பெண்ணை வந்து கேரக்டர் அசசினேட் பண்ணதானே நீ? அந்த பெண்ணோட அம்மாவை, அந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னா அந்த தொடர்பு இருக்கு, இந்த தொடர்பு இருக்கு. ஆமா மாமா இவன் தான் எல்லாத்தையும் விளக்கு வச்சு பார்த்தான் போயிட்டு. அப்படிலாம் பேசின ஒரு வாய் தாண்டா நீ. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா யோகி மாரி பேசுறீடா. யோகி மாரி அப்படியே ஒரு மாதிரி இவர் தான் பார்த்தோன்னா உலக நாணி உலக தத்துவாதுமே பேசிக்கிற. ஸ்ரீமதி வழக்குல நீ காசு வாங்கின்னு வீடியோ போட்டே இல்லையா? எத்தனை வீடியோ போட்ட நீ? அப்ப அந்த கேஸ் வந்து மடம் மாத்த விதமா, நீர்த்து போகும் விதமா நீ என்ன மாதிரிலாம் பேசுன? இதுக்கு பேர் என்ன? புரோக்கர் மாமா தானே இருக்கலாம். எவ்வளவு கேவலமா இல்ல? ஒரு அல்ப காசு கேட்க இப்படி ஒரு பொழப்பு தேவையா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு வீடியோ இப்போ பார்த்தோன்னா தமிழக அரசு புதுசா வந்து ஆட்சி அமைத்திருக்கு, இவருக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்கு நம்ம சவுக்கு சங்கர் தான் கரெக்டா இருப்பாங்கன்ட்டு நம்ம அக்கா மாலிதக்கா பேசுறாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. அவர் ரொம்ப புதியவர். அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரை இந்த ஆட்சியை தொடர்ந்து சுமூகமா நடத்துவதற்கு சாரோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இன்னைக்கு கூட தான் இப்போ அரிதாரத்தை பூசிக்கிட்டு வந்து இங்க உட்கார வேண்டிய தேவை இருக்கு. யோ பதவி வேணா கேளாயா, கேட்டு தொலையா. யோ மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. என்ன காரணம்னா ரெட்ஃபிக்ஸ்ல ஃபெலிக்ஸ் அவரு இப்ப சமீபத்துல டிவிகேல வந்து பதவி கிடைச்சிச்சு, ஊடகத்துறை சார்ந்த ஏதோ பதவி வந்து கொடுத்துறாங்க. அதனால பார்த்தோன்னா அந்த மாலதி பாத்தியா ஆனானப்பட்ட ரெட்ஃபிக்ஸ் ஒண்ணு இல்லாத சப்ப பையன் அவனுக்கே பதவி கொடுத்துறாங்க. நீ என்ன போயா, நீ எவ்வளவு முட்டு கொடுத்த விஜய்க்கு போய் கேளியா அப்படின்னு மாரி இப்ப அந்த அக்கா வந்து பேசுது. இப்ப அதை மட்டும் ஷார்ட்ஸா கட் பண்ணி ஷேர் பண்றாங்க. எப்படின்னா இந்த வீடியோ கொண்டு போய் விஜய் கிட்ட சேர்த்துடணும். இதை பார்த்துட்டு சவுக்கு வந்து ஒரு வந்து ஆலோசரா வந்து விஜய் வந்து சேர்த்து விஜயை வந்து அழைக்கணும். ஆமா பதவி வேணா கேட்டு தொலை, அதுக்காக இப்ப இல்லாமா விஜய்க்கு வந்து ஆலோசகருக்குன்னு ஆளே இல்லையா? அவருக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஜோசிகர் வந்து பக்கத்துல இருக்கிறாரு, போதாதா நீ வேறையா? அப்ப பதவிக்காக தன்னுடைய பையன் இறந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு வீடியோ போட்டு இதுல சிம்பத்தி, ஐயோ இதுல வர அந்த ஆறுதல் சொல்லணும் தற்கொலை நாயங்களா. டே உங்களாம் நினைச்ச வெக்கமான சூடு சொன்னு எதுவுமே இல்லடா. என்ன லட்சணத்துல என்ன மோட்டிவேஷன்ல நீங்களாம் அப்படியே பாவம் ஆழ்ந்து இரங்கல், பையன் பாவம், அது இப்பதான் பார்த்தோன்னா தன்னோட அம்மா போனாங்க, அதுக்கப்புறம் தன்னோட பையன் தவறிட்டாரு அப்படின்னு ஆழ்ந்த இரங்கலை போடுறீங்களே. டே தற்கொலை முட்டாளங்களா அணில்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. தன் பையன் இறந்ததுக்கே போய் பார்க்காத ஒரு அப்பண்டா அவனா, அதை பத்தி எவனா கேட்டு போனீங்களாடா? இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு கொடூரமானவன், ஒரு வந்து கொலகாரன், இவனாம் பார்த்தனா வந்து செருப்பை கழட்டி அடிக்கூடாது, ஓட விட்டு அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் நீங்களா? அந்த மாதிரி வந்து கமெண்ட் போடுறான்னா ஆழ்ந்த இரங்கலுங்க அப்படின்றாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டே அணில்களா, உங்களுக்கு கேட்குற உங்களுக்கு வந்து நாக்கு போடுற வேறு இருந்து ஒரு பதிவு ஒண்ணு, அதாவது சந்தோஷ் நடராஜன் போட்டிருக்கிறாரு, சவுக்கு சங்கர் பையனுக்கு ஜீவனாம்சம் ஏதாவது கொடுத்தானா? இல்ல. மனைவிக்கும் பையனுக்கும் ஏதாவது சொந்த வீடு வாங்கி கொடுத்தானா? அதுவுமே இல்லை. ஆனா மாறா தன்னோட வப்பாட்டிக்கு வீடு வாங்கி கொடுத்தாமா. அதாவது வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அந்த அம்மாவை அடிச்சு வீட்டு விட்டு விரட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வப்பாட்டியோட வந்து சுத்திக்கிட்டு அதுக்கு வீடு வாங்கி கொடுத்தான். பத்தாவதுக்கு இன்னொரு வப்பாட்டி வேற, 3 பொண்டாட்டி இவனுக்கு கெட்ட கேடுக்கு. அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்கானா? அதுவும் இல்ல. பையனுக்கு நல்லது கெட்டது ஏதாவது பண்ணிருக்கானா? அதுவும் இல்ல. கடைசி வரைக்கும் சிங்கிள் பேரண்டா கடினப்பட்டு வளர்த்து தியோவோட அம்மா நிலமுடி செந்தாமரை அப்புறம் என்ன கூந்தலுக்குடா, அதாவது கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க அம்மா தான் பார்த்தோன்னா அந்த பையனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிறாங்க. அப்புறம் என்ன கூந்தலுக்குடா வந்து நீங்க சவுக்கு சங்கருக்கு வந்து ஆனந்த இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்டா டே ஏன்னா ஆதரிக்கின்ற கேட்க அந்த கண்முடுத்தமா நீங்களும் வந்து இது பண்ணுவீங்களாடா? எங்க அண்ணன் வந்து விஜய் அவர் என்ன பண்ணாலும் நல்லது அப்படின்ற மாரி சவுக்கு சங்கர் என்ன வாயில கொட்டினா கூட நீ வந்து சூப்பர் அப்படின்னு தான் பையனை ஏன்டா போய் பார்க்கல அப்படின்னு கேட்க வக்கல இந்த தற்கொலைங்க இந்த பேர் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனா இந்த வந்து சவுக்கு சங்கர் பார்த்தனா யூடியூப்ல பார்த்தனா தன்னை வேறு யோகியம் மாரியும் தன்னை ஒரு புலித்தி மாரியும் பார்த்தனா வீடியோ போட்டு இருப்பான். ஆனா இவங்க தான் 1ஆம் நம்பர் புரோக்கர், மோசமான புரோக்கர். ஆனா கேட்டா சொல்லுவான் டிஎம் காட்சியில் என்ன வந்து முடக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க. ஏன்னா வாய் வச்சு சும்மா இருக்கணும்ல. பெண் காவலரை பத்தி தப்பா பேசினா
பெண் காவலர் வந்து அப்படி வச்சிருந்தாங்க இப்படி வச்சிருந்தாங்கன்னு பெண் காவலர் கொச்சப்படுத்தினா அப்புறம் கொஞ்சங்களா தூக்கி வச்சாங்களா? எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ஆதாரம் என்ன போடுறேன்னா இல்ல அது கிடையாது. எனக்கு அவரு தெரியும், எனக்கு அங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு, இங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு, எங்கன்னா ஆதாரம் இருக்குன்னா அதுவும் இல்லை. அப்போ ஒருத்தனை டீப் ஃப்ரேம் பண்ணணும், ஒருத்தனை காலி பண்ணுனா சவுக்கு சங்கர் மாமா பையன் போய் எவனா காசு கொடுத்து பேசுறான்னா பேசுவான், யாரை பத்தினும் பேசுவான். இப்ப நாளைக்கே விஜய் பத்தி பேசுங்கடான்னு சொல்லி காசு கொடுத்துப்பாங்களா? பேசுவோம்ல. ஆனா இப்ப வந்து விஜய் கிட்ட இருந்து காசு வரதால இப்ப வாய் மூண்டு இருக்காப்புல. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு புரோக்கர் தொழில் செய்யக்கூடிய சவுக்கு சங்கரை இந்த டிவிக்கு தற்கொலைகள் அணில்கள் இப்படி கண்மூடித்தனமா வந்து ஆதரிக்கிறீங்களே, டேய் உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொன்ன நீங்களா வயிற்றுக்கு சோறு தான் திங்குறீங்களா அப்படின்னு பொதுமக்கள் கேட்டா நீங்க என்னடா பதில் சொல்லுவீங்க? வீடியோட இறுதியா நம்மளோட கீர்த்தனா மேடம் இருக்காங்களா, அதாவது நம்முடைய அமைச்சர், அவங்க பார்த்தோன்னா சமீபத்துல விஜயை கழட்டி அடிச்சிருக்காங்க. முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு சாரி வேணாம், எங்களுக்கு கொலுசு வேணாம், எங்களுக்கு பாத்திரம் நகைகள்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். எந்த கட்சி இங்க யாரு இருந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, இந்த கேள்விகளை கண்டிப்பா பெண்கள் கேட்கணும். குற்ற குறைப்பு திட்டம் டைம்லைனோட சொல்லுங்க. பெண்கள் வேலை வாய்ப்பு ரோட் மேப் எங்களுக்கு மாவட்ட வாரியா கொடுங்க. வெளிப்படையான ஜெண்டர் பட்ஜெட் எவ்வளவு எங்கு செலவாகிறதுன்றதையும் சொல்லுங்க. ஆஷா அங்கன்வாடி ஒர்க்கர் பெண் தொழிலாளர்களுக்கு ரெகுலரைசேஷன் திட்டம் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் வந்து தெருவில் வந்து உட்கார மாதிரியான திட்டங்கள் தான் நீங்க வந்து இப்போ வரைக்கும் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேஃப்டி ஆடிட் பப்ளிக் ரிப்போர்ட்டோட எங்களுக்கு கொடுத்து இது எல்லாமே நீங்க கொடுக்கணும். இது வந்து நாங்க சேரிட்டியா கேட்கல, இது ஒரு உரிமை பட்டியலோட நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். வாக்கு கேட்க வரவங்க கிட்ட எல்லா பெண்களும் இதை கண்டிப்பா கேட்கணும். இதை கேட்டு யார் இதை உங்களுக்கு தரவுப்படி வந்து உங்களுக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே நீங்க ஓட்டு போடுங்க. கீர்த்தனா மேடம் சூப்பரா கழட்டி அடிச்சுக்கிறீங்க. தயவு செய்து இந்த வீடியோவை நம்ம விஜய் சாருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சிஎம் சார் இருக்கிறாருல, அவர் என்ன சொல்றாரு, தாலிக்கு தங்கம், அதாவது நம்ம ஜெயலலிதாவோட கொள்கை, அதாவது சனாதன கொள்கை. அதாவது பார்த்தோன்னா டிஎம் ஆட்சியில் வந்து இந்த தாலிக்கு தங்கம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பெண்ணை வந்து வரதட்சணை கோட்பாடுகள் வந்து கொண்டு போகுது, அது பெண்ணை வந்து மீண்டும் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு வரது போல பெண்களோட வளர்ச்சிக்கு வந்து டைரக்டா கொடுங்க. அதனால தான் பார்த்தோன்னா பெண்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய், படிக்கிற பெண்களுக்கு பார்த்தோன்னா 1000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து, அவங்களோட மோட்டிவேஷன்ல அவங்க வந்து வேலை செஞ்சு முன்னுக்கு தன்னிச்சையா செயல்படுற மாதிரி அந்த மாதிரி ரிலேட்டடா ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் பார்த்தோன்னா இந்த தாலிக்கு தங்கத்தெல்லாம் ஒழிச்சாங்க. ஆனா நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா இப்ப கொண்டு வராரு தாய் மாமன் சீரு அப்படின்னு வந்து நம்ம விஜய் சார் பார்த்தா தங்கம் கொண்டு வராரு. ஆனா எத்தனை பேருக்கு தங்கத்தை கொடுப்பாரு தெரியல. தாய் மாமன் சீல எல்லாருக்கும் தங்கம். ஆனா அதுல ஒண்ணு சொல்லுங்க, தகுதி வாய்ந்த பெண்ணுக்கு தான் தங்கம் சேருன்னு. ஆனா இந்த மாதிரி வந்து வாய்க்கு வந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டதால நம்ம விஜய் சார் வந்து முடிக்கிறாரு, என்னடா பண்ண போறோம், நம்மளால வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம சவுக்கு சங்கர் பார்த்தோன்னா தன்னோட மகன் இறந்துட்டான் அப்படின்றதுக்காக போய் பார்க்க வக்கு இல்லாத இப்ப வீடியோ போட்டு இருக்கப்பல. அதாவது அது ஒரு விஷயம் இல்ல. என்ன மாதிரி வீடியோனா, இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு வீடியோ. என்ன மாதிரினா, ஒயின் ஷாப்ல 10 ரூபாய் வந்து ஏன் வாங்குறாங்க, ஆல்ரெடி வாங்கினாங்க, இப்பயும் வாங்குறாங்க. ஆனா இதை வந்து விஜய் ஒழிப்பார். அது மட்டுமெல்லாம் பார்த்தோன்னா ரெஸ்டோ பார் ஆன்லைன் மூலமா பார்த்தோன்னா மது வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு ஆதரிச்சு தான் வீடியோ போட்டப்பல. இப்படி ஒரு ஆதரிச்சு போற வீடியோவுக்கு தன்னோட பையனை பார்க்க கூட நேரம் இல்லாம இப்படி ஒரு முக்கியமான வீடியோ விஜய் சார் செய்த ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுருக்கான். ஆனா ஒன்று சொல்றேன், நீலாம் மனுஷனே இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ சவுக்கு சங்கரோட ஆதரவு, இவனை பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.